பள்ளியின் மீதோ கல்லூரி மீதோ குற்றம் சொல்லாமல் உங்களுடைய சந்ததிகளுடைய நுண்திறனை உயர்த்துவதற்கு நீங்கள்தான் வழிதேட வேண்டும். பலர் என்ன நினைத்துக்கிறாங்கன்னா, என் குழந்தையை உங்களிடத்தில் விட்டால் நீங்களே வளர்த்தி வேலை வாங்கி கொடுத்து விடுங்கள் என்ற அளவுக்கு மக்கள் வளர்ந்து விட்டார்கள். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பலர் கல்லூரியில் படிக்க வைக்கிறோம், வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா என்று கேட்கும் அளவுக்கு இன்றைய சூழல் இவர்களால் உருவாக்கப்பட்டது. கல்வி நிறுவனங்கள் குற்றமல்ல, இவர்கள் அவர்களிடத்தில் வேண்டுகோள் விடுப்பது இப்படித்தான்: கல்லூரியில் சேர்த்து விடுகிறேன், வேலை வாய்ப்பு நீங்கள் பெற்றுக் கொடுத்துருவீர்களா? வேலையையும் வாய்ப்பையும் நீங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு தருவீர்களா? அப்படியானால் அவர்களுக்கு வேலையை பெற்றுக்கொள்ளும் திறன் குறைவா, வேலைக்காக முயற்சி செய்யும் திறன் குறைவா, அல்லது எதுவுமே செய்ய மாட்டோம், யாரோ ஒருவர் கொடுத்தால் போதும் என்கின்ற பழக்க நிலையா, செயல்நிலையா, அறிவு நிலையா என்பதை பெற்றோர்கள் ஒருவிடம் கவனிக்க வேண்டும். உங்களுடைய சந்ததிகளுடைய டிஎன்ஏவை எதிர்காலத்துக்காக மாற்றியமைக்க ஹியூமன் இன்டெலிஜென்சி ப்ரோக்ராமோடு இணையுங்கள். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். பள்ளிகளில் ஆரம்பத்திலே இருந்து மனப்பாடம் செய்து எழுத வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு முறைப்படுத்தப்படுகிறது. மனப்பாடம் செய்து எழுதுவதை கல்வி என்று கூறப்படுகிறது. இதற்கான உளவியல் காரணம் என்ன என்று கேட்டார்கள். ஒரு வேலை செய்யக்கூடியவருக்கு சொன்னதை நினைவில் வைத்து செய்யக்கூடிய கேரக்டர் குணாதிசயம் இருக்க வேண்டுமா, அதை மீறி சிந்திக்கும் திறன் வேண்டுமா என்று கேட்டோம். சொன்ன வேலையை செய்தால் போதும் என்று சொன்னார்கள். அந்த சொன்னதை நினைவில் வைத்து அதை செய்தால் போதும், அவ்வளவுதானே. அதற்கு மேல் எதற்கு அறிவு? சொன்னதை நினைவில் வைத்து கொள்ளக்கூடியது அறிவல்ல. சொன்னதை நினைவில் வைத்து கொள்வது அறிவல்ல. அது சாதாரணமாக இன்று ஒரு ஆடு கோழியாக இருந்தாலும் கூட நீங்கள் சொன்ன வார்த்தையை நினைவில் வைத்து கொண்டு அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கும் போது அது வந்து விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது படித்ததை நினைவில் வைத்து கொள்வது என்பது படிப்பா என்று கேட்டார்கள். நீங்கள் மாற்று ஏற்பாடாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்கிறீர்கள் என்று எங்களை கேட்டதனுடைய விளைவு தான் ஹியூமன் இன்டெலிஜென்சி என்பதை உருவாக்கினோம். அதாவது மனித செயல் நுண்ணறிவு. ஒருவர் ஒரு செயலை சொல்லிக் கொடுத்தல் என்ற கட்டம் ஒரு ஆரம்ப குழந்தை பருவத்தோடு நின்றுவிட வேண்டும். அதற்கடுத்து அவர்களுடைய மொழி ஆற்றலை வளப்படுத்த வேண்டும், திருத்தி அமைக்க வேண்டும். பின்பு மொழிகளை கையாளும் முறைகள் அவற்றை அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். இவை குறிப்பிட்ட காலத்துக்கு பின் தன்னிச்சையாக தானாக செயல்படும் தன்மையை உருவாக்க வேண்டும். இப்படி தன்னிச்சையாக தானோ ஏதோ ஒரு காரணத்தினால் உருவானவர்கள்தான் பெரும்பாலும் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த தொழிலதிபர்கள் பெரும்பாலும் படித்தவர்கள் இல்லை, அதாவது சான்றிதழ் பெற்றவர்கள் அல்ல. அதாவது அவர்களுடைய சிந்தனை என்பது சொன்னதை கேட்டு நினைவில் வைத்ததுக்கு அப்பால் சொல்லாதை புரிந்து கொண்டு செயல்படும் தன்மை இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் ஹியூமன் இன்டெலிஜென்ஸையும் சொல்கிறோம். சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருந்தது. இந்தியாவில் ஒரு பகுதியில் 60,000 வேலைக்கு 48 லட்சம் பேர் கியூவில் சென்றதாக ஒரு செய்தி வந்தது. அதேபோல் ஒரு 6,500 போஸ்ட்டுக்கு 20 லட்சம் பேர் போட்டியிடுவதாக கூட வந்தது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? இதில் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய அறிவை, நம்மளுடைய சந்ததியுடைய அறிவை நாம் எவ்வாறு பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அது மற்றவர்கள் செய்கிறார்கள் என்ற வழக்கத்திலா, அல்லது மற்றவர்கள் செய்தலிருந்து நம்ம மாறுபட்டு செய்ய வேண்டும் என்ற செயல் நோக்கத்திலா என்று ஒரு வினாடி சிந்தித்து பாருங்கள். அனைத்து தொழிலதிபர்களுமே அவர்கள் படைப்பாற்றல் மிக்க சிந்தனையாளர்கள். அவர்கள் எந்த செயலையும் மனப்பாடம் செய்வதில்லை. அவர்களுக்கு எந்த செயல் தேவையோ அத்துறையில் ஸ்பெஷலிஸ்டாக உள்ள துறை சார்ந்த நிபுணர்களை துணைக்கி வைத்து கொண்டு அவர்களுடைய செயலை சிறப்பாக முடிக்கிறார்கள். ஆனால் இன்றளவும் கல்லூரி மட்டுமல்ல, கல்லூரிக்கு அப்பாலும் போட்டித் தேர்வுகளும் கூட சொல்லிக் கொடுத்து நிர்பந்த அடிப்படையில் தொடர்ந்து டெஸ்ட்டு வச்சு, அந்த டெஸ்ட்டில் ரீடெஸ்ட் வச்சு, ரிப்பீட்டர் என்று சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப எழுதக்கூடிய பரீட்சை எழுதி தான் ஒருவர் போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, கல்வி நுழைவு தகுதி தேர்வாக இருந்தாலும் சரி,
அதில் வெற்றி பெறுகிறார் என்பது அறிவு சார்ந்த நுண்ணறிவு குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது குறைந்து கொண்டிருக்கிறதா, குறைப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வியை பல நண்பர்கள் எங்களிடத்தில் கேட்டார்கள். தகவலை மனப்பாடம் செய்வது அறிவு அல்ல. அறிவு என்பது செயல்பாட்டில் வரக்கூடியது. பெரும்பாலும் தகவலையே மனப்பாடம் செய்வதற்கே தொடர்ந்து 10 மணி நேரம் 15 மணி நேரம் தொடர்ந்து ஒன்றையே செய்து மனப்பாடம் செய்யும் அளவுக்கு அவர்களுடைய இயல்பு நிலை, செயல்நிலை, பழக்க நிலை இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஜென்ரேஷனுடைய டிஎன்ஏ எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, இவர்களுடைய அடுத்த டிஎன்ஏ எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இதில் இன்னொரு படி விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் படித்தும் கூட மனப்பாடம் செய்ய வேண்டாம், பார்த்து எழுதினால் போதும் என்ற அளவுக்கு இந்த உலகத்தினுடைய போகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே குற்றம் சொல்வது நோக்கமல்ல, நம்மை சார்ந்தவர்களை நாம் வெற்றியாளராக மாற்றுவதுதான் நம்மளுடைய நோக்கம். சமூக வலைத்தளங்களில் யாரெல்லாம் முன்மாதிரியாக காட்டப்படுகிறார்கள், யாரையெல்லாம் சமூகம் பின்பற்றுகிறது என்பதை ஒரு வினாடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் நீங்களே ஒரு சேதனை செய்து பாருங்கள். நுண்ணறிவு சார்ந்த திறன்களை உருவாக்குவதுதான் நோக்கம். வேலைக்காக உருவாக்கப்படும் கல்வியை விட படிப்பின் உச்சக்கட்டம், கல்வியில் கடைசி நிலை என்று சொல்லக்கூடிய பல டாக்டரேட் படித்தவர்களும் கூட தங்களுடைய குழந்தைகளை செயல் நிர்பந்த டியூஷன், டியூட்டோரியல் இவற்றுக்கு செலுத்தி அவர்களுடைய கல்வி திறனை மேம்படுத்துவதற்கு பதிலாக மனப்பாடம் செய்து எழுதி அதில் தேர்வில் வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலைக்கு இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய டிஎன்ஏ எவ்வாறு உள்ளது, அவர்களுடைய சந்ததிகளுடைய டிஎன்ஏ எவ்வாறு உள்ளது, இனிமேல் எப்படி இருக்கும்? ஸோ உங்களுடைய சந்ததிகளையும் உங்களை நுண்ணறிவு மிக்கவர்களாக மாற்ற எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனோடு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த நண்பர்கள் எங்களுடைய இந்த நுண்ணறிவு சேவையை, ஹியூமன் இன்டெலிஜென்சியை உலகம் முழுவதும் எடுத்து சொல்லும் நோக்கோடு கார்ப்பரேட் அட்வைசரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நண்பர்களே, இது விளம்பரமல்ல, விழிப்புணர்வு. சாமானிய மக்களுக்கு முதல் சந்ததி இந்த உலகம் தோன்றியதிலிருந்து எத்தனை ஆண்டுகள் என்று பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் படிப்பை தொட்டவர்கள் என்று மனிதர்கள் வேலை செய்ய வேண்டும், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த வேலை அறிவோடு செயல்பட வேண்டுமே தவிர தகவலாக செயல்படக்கூடாது. மனப்பாடம் என்பது தகவல். அந்த தகவலை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து அந்த தகவலையே படித்து தன்னை அறியாமலே நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல்முறை தான் மனப்பாடம். அதிலிருந்து மாறுபட்டு நுண்ணறிவு கல்வியாளராக, ஹியூமன் இன்டெலிஜென்சி மாணவர்களாக, தொழில்நுட்ப பொறியியல் நிபுணராக மாற எங்களோடு இணையுங்கள். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.